வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 1/9/2020. 1/9/2020 11:15 PM. 11:15 PM. கும்பராசி, சதய நட்சத்திரம். பிறந்த இடம் தேனி. தேனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. கும்பராசி, சதய நட்சத்திரம், ரிஷப லக்னம். கும்பராசி, சதய நட்சத்திரம், ரிஷப லக்னம்மா. பாப்பாவோட லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்கணும் குருஜி. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்கம்மா. சந்தோஷம் குருஜி, உங்ககிட்ட பேசுறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருப்பீங்கம்மா. கேமரா ஆஃப் ஆகிருக்கு பாருங்க. சோமு, விஜய், நல்லா இருப்பீங்கம்மா. அம்மா அருமையான யோக ஜாதகம்மா. அருமையான யோக ஜாதகம். சதய நட்சத்திரம் கும்பராசி இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் சார். சதய நட்சத்திரம் கும்பராசி, அருமையான யோக ஜாதகம். இந்த குழந்தைக்கு பௌர்ணமி யோகத்தில் குழந்தைகள் பிறந்தாலே அம்மா அப்பா நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றி சார். லக்னாதிபதி 3ல மறைஞ்சிட்டாரு. சனி செவ்வாய் பார்வை ஒன்னா இருக்குது. அதுல சரி, எல்லாம் கரெக்டு சகோதரி. அம்மா உங்களுக்கே ஜோசியம் இவ்வளோ தூரம் புரியுதுன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. சரி, லக்னாதிபதி 3ல மறைஞ்சானே, 3ல மறையக்கூடாதான். சந்திர அதியோகம் இருக்குல்ல? ஆனா ஃபர்ஸ்ட் பாவத்துவம், அப்புறம் தானே சுபத்துவம். ஆமா இருக்கும். ஆமா, பாபத்துவம்னு இதை நான் சொல்ல மாட்டேன். 3ல மறையிறது சனி வேணா பார்க்கறது பாபத்துவம். ஆனாலும் ராஜயோகாதிபதியாகிய ஒரு பார்வை, அது ரொம்ப பெரிய அமைப்பு. என்ன பார்த்தோன்னா குழந்தைய தெரியறது என்ன, வெளிமாநிலம் வெளிநாடுன்னு தூர இடங்களில் குழந்தை போகும். ராகுதசை 13 வயசு வரைக்கும். குருதசையிலேயே அந்த குழந்தை வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். முதல்ல இது எப்போ நடக்கும்? சுக்கர தசையில் நடக்கும். ஒரு பாவத்துவம், ஒரு சுபத்துவம் எதா இருந்தாலும் எப்போ நடக்கும்? சுக்கர தசையில் நடக்கும். சரி, சுக்கரன் அப்படிலாம். சரி, சுக்கரன் இருக்கிற வீடு யார் வீடு? பௌர்ணமி சந்திரனுடைய வீடு. அது ஒரு பெரிய சுபத்துவம் இல்லையா? விதிவிலக்க பார்க்கணும்ல. இதே நேரம் இப்போ போன ஜாதகருக்கு அமாவாசை சந்திரன் சொன்னேன். இப்போ பௌர்ணமி சந்திரனை தனியாக பிரிக்கிறேன்ல. பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்த சுக்கிரனுக்கு தனி பவர் உண்டு. திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு தனி பவர் உண்டு. ஆனால் அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சு சனி செவ்வாயுடைய பார்வையை ஒரே நேரத்தில் பண்ணது. முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் சுக்கிர திசையில் செயல்படும். அதே நேரத்தில் லக்னம் எந்த விதத்திலும் பங்கப்படலை. ராசி வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் யார்? சனி. அவரே சுக்கிரனுடைய பார்வையில் வலுவாக இருக்கிறார். சனி திசையில் குழந்தை கொட்டுன்னு கொட்டும். குரு கேள யோகத்தில் இருக்கிறார். குரு கேள யோகத்தில் கேதுவோட இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அருமையான யோக ஜாதகம் அது. பாப்பா மெடிக்கல் படிப்பாங்களா அப்படின்னு. பாப்பாக்கு கைனக் படிக்கணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. என்னன்னே தெரியல. 2.5 வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு மகளிர் இது குழந்தைங்க டாக்டர் ஆகணும், குழந்தை டாக்டர் ஆகணும். ஏமா இந்த ஜாதகத்துக்கு அதுதாம்மா நடக்கும். செவ்வாய் தான் வலிமையாக இருக்கிறார். ரொம்ப நன்றி குருஜி. அது செவ்வாய் தான் வலிமையாக இருக்கிறார். செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கும்பராசியாகி ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? ஆசை நிறைவேற்றி கொடுக்குற அளவுக்கு அப்பாக்கு அம்மாக்கெல்லாம் எல்லாம் இருக்கும். என்னமா பேசுறீங்க? பௌர்ணமி யோகத்தில் பிறந்த குழந்தைக்கு தாயும் தகப்பனும் வலிமையானவங்களா இருப்பீங்க. இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லாம போயிட்டு இருக்கு. இப்போ தானே டைம் சரியில்லை. பாப்பாக்கு 5 வயசு தானே ஆகுது. ஆமா சார். ராகதசை வரைக்கும் தகப்பனுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் ராகு குருவோட பார்வையில் இருக்கிறாரு. ராகுதசை வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். சரிங்களா? அதனால தாயும் தகப்பனும் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு எதையும் செய்து கொடுக்கக்கூடிய தகுதியில் தான் இருப்பீங்க. ஏன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது தப்புன்னுவேன். ஆனால் சனி சுபத்துவமாக இருக்கிறார். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி அவரும் சுபத்துவமாக இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் நீங்கள் 2 பேருமே நல்லா இருப்பீங்கம்மா. ஆனால் இந்த குழந்தையால தான் நல்லா இருப்பீங்க. இந்த குழந்தையால தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த குழந்தைய நல்லா வச்சுக்கிறதுக்காக, இந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக, இந்த குழந்தை வசதியாக இருக்கிறதுக்காக வீடு வாகன அமைப்புகளோட நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையிலே இந்த குழந்தையோட ஜாதகத்திலே அப்பா அம்மாவை புட்டு வச்சிடலாமே. உங்கள் கணவருக்கு இப்போ என்ன நடக்கும்? இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ராகுதசையில் புதன் புக்தி. இப்போ ராகுதசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசையில் புதன் புக்தியில் தகப்பனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுமா. பெரிய கஷ்டங்கள்லாம் வரவே வராது.
ஆக இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தையுடைய இந்த பெண் குழந்தையுடைய 13 வயதிற்கு பிறகு வரக்கூடிய குருதசை 8ல் தான் இருக்கிறார். இருந்தாலும் அவர் கேள யோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள் இல்லை. ராகுவோட தொடர்பு இல்லாமல் கேதுவோட தொடர்பில் தான் இருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் தூரடங்களில் போய் மருத்துவம்லாம் படிக்கக்கூடிய அமைப்பு. 29 வயதிற்கு பிறகு சனி தசையிலிருந்து அபாரமாக நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோக ஜாதகம்மா. உண்மையிலேயே இந்த குழந்தை நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கம்மா. 2 பேரும் நன்றி குருஜி. நல்லாவே இருப்பீங்கம்மா. இருக்கிறத தாம்மா சொல்ல முடியும். பல பலன்னு இருக்குது. கிரகமாளிகா யோகம் மாதிரி கிரகங்கள் ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லுவேன். ஸ்பைரல் கேலக்சி மாதிரி ஒவ்வொன்றோட ஒன்று அப்படியே கெட்டு போகாமல் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதி திக்பலத்திற்கு பக்கத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. எல்லாமே நெகட்டிவாக பார்ப்பீங்களாமா? நான் தான் சுபத்துவம்னு சொல்லிக் கொடுக்குறேன்ல. நான் சொல்லிக் கொடுக்குற ஆங்கிளில் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் இருக்கிறார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்றீங்க. அருமையான குழந்தைமா. ரொம்ப நன்றி குருஜி. உள்ளத மனசு பேசுறதுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கொஞ்சம் பதட்டமா திக்குன்னு இருக்கு. சரி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? இது என்ன பதட்டம்? நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானுமா. நான் நமக்கு கிடைக்குமான்ற சந்தேகத்திலே ட்ரை பண்ணேன். அது கிடைச்சிட்டா வருஷக்கணக்கில் கிடைக்காம என்னுடைய வின் டிவியில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டு இருந்ததுலேருந்து இன்னும் உங்ககிட்ட நான் ஃபோன் லைனில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைச்சவங்கலாம் இருக்கிறாங்க. கிடைக்கிறது ஒரே நாள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். கிடைச்சிருமா என்ன ஏதுன்னு சொல்லி இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்களுக்குலாம் கிடைச்சிருந்துச்சு. சரி, ஐயோ கிடைச்சிருமா என்னமோன்னு சொல்லிட்டே இருந்தேன். இன்னும் என்னால அது நம்ப முடியல. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிடைச்சிருச்சு. நீங்க ஏமா பதட்டப்படுறீங்க? இப்ப 10 வருஷமா என்கிட்ட பேச முடியாம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்கம்மா. நல்லா இருப்பீங்கம்மா. குழந்தை உண்மையிலே யோக குழந்தைமா. இந்த குழந்தை மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல நிச்சயமாக படிக்குமா. நல்லா இருப்பீங்கம்மா. சரியா? வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்க.